को यहां निमंत्रित किया है। आज एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे। कोएलिशन सरकार जी, हम साथ में सरकार बनाएंगे। हम चुनाव एड़ापाडी जी के नेतृत्व में लड़ेंगे। நாங்கள் இணைந்துதான் இங்கு ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. அதாவது காலத்தின் கட்டாயம். தங்களுடைய கொள்கைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் விட்டுக் கொடுக்காது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை சித்தாந்தத்தில் ஒரு இம்மி அளவும் பிசகாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலும் அப்படித்தான் செயல்படும். ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு சிலருக்கு பரந்த மனம் இல்லை. நண்பர் ஓபிஎஸ் அவர்களை என்றைக்கும் அவர் தனிமைப்படுத்தப்பட மாட்டார். அவர் அம்மாவின் தொண்டர். பாராளுமன்ற தேர்தலில் நீங்க அதிமுகவோட இணைந்து போட்டிட்டீங்க. ஒரு கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில் உங்களிடம் ஏதேனும் இது குறித்து கலந்தாலோசிச்சாங்களா? இந்த மாதிரி தேசிய கூட்டணி அந்த கூட்டணிக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பேசினாங்களா? இல்லை, நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவுடன் தான் கூட்டணியில் இருந்தோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போது இன்னும் ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக எங்கள் கட்சி வளர்ச்சி, எங்கள் கட்சி பணியை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த கூட்டணிக்கு போகிறோம், யார் கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நாங்கள் டிசிஷனே எடுக்கலை. இதுதான் உண்மை. அதனால் எங்ககிட்ட யாரும் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, நாங்களும் யாருடனும் பேசவும் இல்லை. அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது. அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது. அதிமுகவுடைய கடைசி அத்தியாயத்தை எடுத்திய வரலாற்றில் இடம்பெற வேண்டியது எடப்பாடியார் தலைமை. அதுதான் நடக்கப் போகிறது. எனவே கடைசி அத்தியாயத்தை எழுதுகின்ற வாய்ப்பை அவருக்கு அரசியல் கொடுத்திருக்கிறது. அவருடைய கோழைத்தனமான அரசியல் அதைத்தான் செய்திருக்கிறது. இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது ஒரு 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பிலேயே இருக்கிறார்கள். இந்த கூட்டணி மீண்டும் உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார்கள். அந்த உண்மை இன்று வெளியாகி இருக்கிறது. மக்களை அவர்கள் வெகு நாள் ஏமாற்ற முடியாமல் அந்த கூட்டணியை இன்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜக அதிகப்படியான இடங்களில் போட்டியிட்டு அதிமுகவின் வாக்கு வங்கியே தனக்கான வாக்கு வங்கியாக காட்டிக்கொள்கிற தோற்றத்தை உருவாக்குகிற ஒரு உத்தியாக இதை கையாளுகிறது. நம்முடைய தலைவர்களை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி நீத்தார் பெருமை என்னவென்று தெரியாத தலைவர்கள் பாஜகவில் புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தினார்கள். இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா? தமிழ்நாட்டுடைய உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு நான் கூட்டணியில் சேருகிறேன் என்று சொல்லுகிறார்களே, இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் ஒருபோதும் இது பொருந்தா கூட்டணி. இது இயற்கைக்கு முரணான கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளுகின்ற கூட்டணி. எடப்பாடி சம்பந்தியர்கள் மீது வழக்கு இருக்கிறது. எடப்பாடி மகன் மீது வழக்கு இருக்கிறது. எடப்பாடியின் நெருங்கிய நண்பர் மீது வழக்கு இருக்கிறது. கட்சியினுடைய சின்னத்தின் மீது வழக்கு இருக்கிறது. கட்சியின் மீதே வழக்கு இருக்கிறது. பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. இந்த வழக்கிலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக கூட்டணி சேருகிறார்களா அதிமுகவினர் என்பதை எடப்பாடி அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருப்பது அதிமுக தன்னுடைய சவக்குழியை தோண்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே என்டிஏக்கு இபிஎஸ் அவர்கள் தான் தலைமை வகிப்பார் என்று சொல்லுகிறார்.
ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பிலே தமிழ்நாட்டிலே தலைமை வகிக்கின்ற ஒருவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று பார்க்கும் பொழுது என்ன நிர்பந்தங்களுக்கு அடிப்படையிலே இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்ற ஐயப்பாடு எல்லோருக்கும் வரத்தான் செய்கின்றது. அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட சூழலில் தலைவர்களோட ரியாக்ஷனை தான் இப்போ பார்த்தோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கூட இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் சிதைத்து சீரழிக்க நினைக்குது பாஜக. அதற்கு பழைய கொத்தடிமை கூடாரமான அதிமுக தலைமையை மிரட்டி பணிய வச்சு தன்னோட சதி திட்டங்களை சாதிக்க பார்க்குது, நிறைவேற்ற காத்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் காட்டமாக தன்னோட அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கூட இதற்கு பதில் சொல்கிற மாதிரி நேற்று செய்தியாளர்கிட்ட எதுவும் பேசாத எடப்பாடி பழனிசாமி இதுக்கு தன்னோட எக்ஸ் பக்கத்துலேயும் அதே போல் ஒரு அறிக்கை மூலமாகவும் பதில் சொல்லியிருக்காரு. மாநில உரிமைகளை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். பாஜகவோட கூட்டணி அப்படின்னு இருந்தாலும் கொள்கை வேறு கூட்டணி வேறு, மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அதிமுகவை பாஜக மிரட்டி பணிய வச்சது அப்படிங்கிறது தான். மிரட்டி தான் பணிய வச்சதா அதிமுகவை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கலாம் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு உங்களை வரவேற்கிறோம். விருந்தினர்களையும் வரவேற்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதே போல் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம், இவர்களோடு வலதுசாரி குமார் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கார். அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன், அதே போல் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து வா புகழேந்தி. அனைவருக்கும் வணக்கம். நான் கான்ஸ்டன்டைன் உங்கள்கிட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நாங்கள் மாநில உரிமையை கூட்டணி சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக மாநில உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? சரி, அவங்க கூட்டணி தானே வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணணுமா இதுக்கெல்லாம்? நல்ல கேள்வி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் கேள்விக்கு மிக தெளிவாக அறிக்கையிலே பதில் சொல்லியிருக்கிறார். உங்கள் கட்சி உங்கள் கூட்டணி, எங்களுக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் யாரோடு போனால் என்ன வந்தால் என்ன, ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் பேசிய அரசியல் என்ன அரசியல்? திமுகவையும் திமுக ஆட்சியையும் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் ஏன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற போது அந்த அரசியலுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறதா இல்லையா? மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடாது என்கிற கதையாக இது நிர்பந்த கூட்டணி என்பதை விட அரசியல் வன்முறை கூட்டணி இது என்னை பொறுத்தவரைக்கும். என்னென்ன பாவம், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு யதார்த்த உண்மை என்றால் களத்தில் எங்களுக்கு சமமாக களமாடக்கூடிய ஆற்றல் படைத்தது அதிமுக. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியில் பெரிய கட்சி என்பது அதிமுக. கூட்டணி இருக்குங்கிறத யார் அறிவிக்கணும்? அந்த பெரிய கட்சி தானே அறிவிக்கணும். இதுவரைக்கும் கட்சி தான் அதிமுக தலைமையில கூட்டணி கூட்டணின்னு சொல்றீங்க. அப்ப அவர்ல அறிவிக்கணும், ஏன் அறிவிக்கல? ரைட்டு. ஒருவேளை அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சர் ஒன்றிய அளவில் இருந்து வந்திருக்கிறார், பேசுனா ஒரு வார்த்தை அவர் பேசுனதுக்கு பிறகு நாங்கள் எதுக்காக இந்த கூட்டணியை வச்சிருக்கோம்னு எடப்பாடி பழனிசாமி பேசணுமா இல்லையா? அந்த உரிமை அவருக்கு உண்டா இல்லையா? கூட்டணியை அறிவிக்கிற தனது உரிமை, கூட்டணியை நாங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற தனது பேச்சுரிமை, இந்த இயக்கம் எதனால் பாஜகவோடு மீண்டும் போய் சேர வேண்டியது இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அரசியல் உரிமை, இந்த தனக்கான உரிமையையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய உரிமையை எப்படி நிலைநாட்ட முடியும்? தனக்குன்னு அந்த இயக்கம் அதிமுக என்கிற இயக்கத்திற்கான உரிமையையே அங்கே நிலைநிறுத்த முடியாத எடப்பாடி பழனிசாமி எப்படி மாநில உரிமைகளை பேசுவார்? ஏதேனும் ஒரு இடத்தில் எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளராக நான் சொல்லுவது அந்த இயக்கத்தை பார்க்கிறேன். அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர் போகிற போக்கில் அமித்ஷா வழக்கம் போல் அவர் என்ன சொல்றார்? தலைவர் அதை தான் கேட்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர், இங்கே சட்டம் ஒழுங்கு மோசம்ங்கிறீங்க, நீங்கள் யாரு? நீங்கள் ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர், சட்டம் ஒழுங்கு சரியில்லை 4 வருஷம் ஆனா நீங்கள் என்ன தூங்கிட்டா இருந்தீங்க? நீங்கள் சொல்றது உண்மை என்றால் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டும். இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை. உங்கள் என்சிஆர்பி ரிப்போர்ட் அப்படி இருக்கா? 2022ஓட நீங்கள் டேட்டா எதையும் தர்றதில்லை. ஆனால் அதற்கு பிறகு வந்த இடங்களில் எங்கேயாவது அது இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் போய் பேசுறீங்க. உங்கள் கூட்டணியை அமைப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லாத ஒன்றை நீங்கள் சொல்லிவிட்டு போகிறீர்கள்.
இந்த ஆட்சியில் ஊழல் இருக்கு, யாரை பக்கத்தில் வச்சிருக்கீங்க? அதை சொல்றது யாரு? நீங்க வந்து துவாரகா சாலையில் 1400% உங்களுடைய விலை உயர்த்தி கொள்ளையடித்திருக்கிறீர்கள் என்று சிஏஜி ரிப்போர்ட் நம்ம சொல்ல. சரி. அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல 7.2 லட்சம் பேருக்கு ஒரே மொபைல் போன்ல செத்தவனுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுத்தவங்க பாஜகன்னு சொல்லி சிஏஜி சொல்லியிருக்கு. அதையும் தாண்டி நீங்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஊழலின் பட்டியலை சிஏஜி அங்கு குறைபாடாக சுட்டிக்காட்டியது. அது உண்மைதானாங்கிறது எப்ப தெரிந்தது என்றால் அந்த அதிகாரிகளை சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் மாற்றம் செய்தீர்கள். அப்படி பார்க்கிற போது அடுத்தடுத்து பேசலாம். இப்ப நம்ம அந்த கூட்டணிக்குள்ள வந்துருவோம். நான் தமிழ்மணியோட பார்வையை கேட்டேன். தமிழ்மணி சார், ரெய்டுக்கு பயந்து தான் இந்த கூட்டணி, மிரட்டி பணிய வைக்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறது முதலமைச்சரோட குற்றச்சாட்டு. உங்க பார்வை என்ன? நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? ரெய்டுக்கோ வேற எதுக்கோ ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, அவரை பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா 3 காரியம் செய்திருக்கிறார். தலைவரை நீ மாற்றி இவர் இல்லைன்னு சொல்லு, நான் வர்றேன். எல்லாம் பொது வெளியில் இருக்குது. கிசு எல்லாம் நான் ஒன்றும் பேசல. சரி, அண்ணாமலையை மாத்திராதான் கூட்டணி. ஆமாம், ஓப்பனாக சொல்லப்பட்டது. அது வரைக்கும் வரமாட்டேன்ட்டார். இதுபோல் எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் ஒரு உள்துறை அமைச்சருக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நேர்ந்ததில்லை. 12:30 மணிக்கு 7 சேர் போட்டாச்சு, கூட்டணி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லியாச்சு, அது 1.5 ஆச்சு. சார், உள்துறை அமைச்சர் தமிழ்மணியும் கான்ஸ்டன்டைனும் இவரோ இல்லை சார், ஒரு உள்துறை அமைச்சர். சரி, அதற்கு பிறகும் நான் வரமாட்டேன், முதல்ல இதை அனௌன்ஸ் பண்ணு. ஒன்று, அந்த கட்சியிலேருந்து யாரை வெளியே அமிச்சோமோ அவங்கள நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். அவரே சொல்லி சசிகலாவையோ டிடிவி தனி கட்சி வச்சிருக்காரு, அவரை விட்டு அவரு இஷ்யூ வரல சார் இதுல. சரி, அவரு வரல, தனி கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சேர்த்துக்க மாட்டோம், அதனால அந்த எண்ணமே எங்களுக்கு இல்லை. அதை அவர் அக்னாலேஜ் பண்ணிட்டார். உள்கட்சி விவகாரம்னு இது ப்ரெஷராக இருந்திருந்தா இதை அப்போ ப்ரெஷரை கொடுத்தது எடப்பாடி தான்றீங்க? இல்லை சார், இது ஈக்குவலாக இருக்கணும். நீ உள்துறை அமைச்சர் தான், நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டேன்னா நான் பிரஷருக்கு பணிஞ்சிட்டேன்னு ஆயிடும். சரி, எப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டு என்ற 4ஆம் தேதி சாயங்காலம் ஜூன் மாதம் அதிமுக டிடிவி கையில் போயிடுன்னு இவர் சொன்னாரோ, இவர் யார் சொல்றதுக்கு? அண்ணாமலை. அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவரை வச்சுக்கிட்டு நான் உன் கூட கூட்டணி வந்தேன்னா இப்போ அதை செய்திருவார் அவர். சரி, எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்போ ரொம்ப தைரியமானவர் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷாவுக்கே வந்து ஒரு செக் வச்சு தைரியமானவர்னு நான் சொல்லல. இல்ல நீங்க பேசுறதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், தப்பு. சரி, அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அங்க நீங்க அறிவிக்கிறீங்க. அந்த அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியிட்டா என்ன அப்படிங்கிறது அவரோட கேள்வி. சரி, ஓகே, ரைட். அங்க வந்து ஒரு சீனியர் உள்துறை அமைச்சர், ஒரு உள்துறை அமைச்சர் இருக்காரு, அவரே கூட வெளியிட்டோம். எடப்பாடி ஒரு 4 வார்த்தை அங்க பேச விட்டா என்ன சார்? அவரு பேசிட்டு போறாரு. அவரு தொடர்ந்து எடப்பாடி தான் பேச போறாரு. இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் இன்னும் 10 மாசம் இருக்கு சார். சார், இதையாவது சொல்றத ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா சொன்னீங்கன்னா. இல்ல சார், அவர் சொன்ன பாயிண்ட் நான் கேட்கிறேன். தப்பு இல்ல, சந்தேகம் இருந்துச்சு சார். இல்ல சார், அவரு தான் வந்தவர், கெஸ்ட் அவரு தான். சரி, காலையிலேருந்து நான் சொல்லிட்டேன், முதலியே காத்திருந்து எல்லாம் அசிங்கப்பட்டு நான் அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்துறேன். சரி, பண்ண பிறகு அவரை உடனே கிளம்புறாரு. அவரு நான் ஒரு லெக்சர் கொடுத்ததுல அப்புறம் ஜெயக்குமார் 2 வார்த்தை பேசலையே. ஜெயக்குமார் சொன்னீங்களா? இல்ல சார், ஜெயக்குமார்லாம் சீனுக்கே கொண்டு வரல, அவர் நான் கேட்கவும் இல்ல. செங்கோட்டையன் சரி, அவர் தனியா போனாரு, அவரை ஒத்துக்கிட்டாரா? இந்த கேள்விகள் இந்த நேரத்தில் தேவையில்லை. இவரு தலைமையிலேன்னு சொல்லிட்ட பிறகு இனிமே அவரு பார்த்துக்குவார். ஸோ அழுத்தம் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னால் அப்படி நினைக்கவே இல்லை சார். ரைட், நான் புகழேந்தியோட பார்வையும் சுருக்கமாக கேட்டேன். புகழேந்தி சார், அழுத்தம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அமித்ஷாவுக்கு வந்து அண்ணாமலையை மாற்றணும் உட்பட சில விஷயங்களை வந்து எடப்பாடி சொன்னார், எடப்பாடி தான் காக்க வச்சாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை தமிழ்மணி முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை? குட் ஈவினிங் டு சன் நியூஸ். நான் பொதுவான உங்கள் பார்வைக்கு சொல்கிறேன். அவங்க சொல்லி தான் அண்ணாமலையை காலி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு கையில் அண்ணாமலையும் இன்னொரு கையில்
எடப்பாடி பழனிசாமி தூக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அந்த ஆள் கையெல்லாம் பிடிக்காதீங்க, நான் தான் எடுக்க சொல்லிட்டேன்ல, அவருக்கு கொடுத்தீங்க நிறுத்தீங்க, அவர் ஒரு கை பிடிக்கிறீங்க, ஏன் ஒரு கை பிடிக்கிறீங்க, மேடையில் ஏற்றாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. நடக்கலையே ராஜா, வாயும் திறக்க முடியாது, பேசவே முடியாது, ஒழுங்காக உட்காந்துருக்கணும், ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, கப்சிப்புன்னு உட்காந்து எதுவும் பேசக்கூடாது. அது பேசுறது அண்ணாமலை சூப்பராக மைக்கை வாங்கி பேசினார், அண்ணாமலை அட்டகாசமாக மைக்கை வாங்கி அழகாக பேசினார். அங்கே பாருங்க, ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க, கேட்காதீங்க அப்படின்னு. இங்கே பேச முடியாதுங்க. ஐயோ பேசினா காலி, அதை விடுங்க. அப்புறம் எனது நன்றி கணந்த வணக்கத்தை முதல்ல துவக்கி வச்சிருக்காரு அசானா சட்டமன்ற உறுப்பினர், அந்த காரைக்காலிலேருந்து புதுச்சேரி. அப்போ திருவேங்கடம் சார் நான் இன்சார்ஜாக இருந்தேன், அம்மா போட்டு 4 பேர் ஜெயித்தாங்க. அதில் அவரும் ஒருத்தர். காரைக்கால் போய் ஒர்க் பண்ணேன் நான் அவரோட தொகுதியில் அசானாவில். 23-24 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் ஜெயித்தார். ஆனால் அவருக்கு பாருங்கள், அழகாக டிசிஷன் எடுத்து ராஜினாமாவை தூக்கி எரிஞ்சிட்டார். தேவையில்லை, இந்த கூட்டணியை ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக கரெக்டாக பண்ணிட்டார். ஆகவே இப்போ எங்கே போச்சு பொதுக்குழு? பொதுக்குழு 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 என்ன பொதுச்செயலாளர் ஆக்கிடுச்சு, செயற்குழு என்ன பொதுச்செயலாளர் ஆக்கிடுச்சு, ஆட்சி மன்ற குழு கூடுறதே இல்லை. எங்கேயா போச்சு பொதுக்குழு? ஐயா எங்கே போச்சு செயற்குழு? எங்கே போச்சு ஆட்சி மன்ற குழு? யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரை 10 நாளாக காணமே. ஜெயக்குமார் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, முடிசூடா மன்னனாக இருந்தனே, 25 வருஷமாக ஜெயிச்சுட்டு இருந்தனே, ஆட்சியும் போச்சு, நானும் போச்சு, தோற்று போயிட்டேனேன்னு. இன்னொரு இன்டர்வியூவில் ஓஎஸ் பண்ணின்னு சொல்கிறாரு, நான் தீக்குளிச்சு நிரூபிக்கிற தயார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் நான் தீக்குளிச்சு நிரூபிக்க தயார், பிஜேபியோட கூட்டணி கிடையாது. அடுத்து அவர் ஆணித்தரமாக யார்? கேபி முனுசாமி, கூட்டணி வரவே வராது, தேவையில்லை, முடிச்சிட்டோம். அவர் திண்டுக்கல் சீனிவாசன், ஏன்பா எத்தனை தடவையா சொல்கிறது, நான் செத்து தான் போகணும், இனிமேல் பிஜேபின்ற கட்சியோட கூட்டணி இல்லையா? 4 தடவை சார் ஊரெல்லாம் ஊராக போய் கிருஷ்ணகிரியில் ரூட் அவுட் பண்ணி எஸ்டிபி மாநாட்டில் நின்று. சரி, அதுக்கு தான் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. கூட்டணி அதாவது கொள்கைங்கிறது வேற, கூட்டணி அப்படிங்கிறது வேற. சரி வாங்க, நேரம் மேட்டருக்கு வாங்க. அப்போ திருவேங்கடம், கொள்கை வேற கூட்டணி வேறன்னா வக்ஃப் போர்டை எதிர்த்து தானே ஓட்டு போட்டீங்க. இப்போ இந்த வக்ஃப் போர்டு மசோதா வந்து எதிர்த்து தானே ஓட்டு போட்டீங்க. அப்போ வக்ஃப் போர்டு எதிர்த்து ஓட்டு போட்டது கொள்கை எது? அது என்ன கொள்கை? அது எடுத்துகிட்டு வந்து தப்பு இல்லையா? இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிர்ப்பா? அப்போ நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக நிற்கணும் இல்லை? அப்புறம் போய் கூட்டணி வச்சுக்கிறீங்க. என்ன சார் இது கூட்டணி கொள்கை? யாராவது ஒரு நிருபர் கேட்டு கூட்டணி என்ன கொள்கை என்னன்னு எனக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டோம், நீங்கள் என்ன சொன்னால் நான் ஒத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம், ஐ வில் அக்செப்ட் தட், என்ன சொன்னால் ஒத்துக்கிறேன், அங்கே ஓட்டு போடுவீங்க சார். இன்னொன்று கேட்குறேன் சார், மும்மொழி கொள்கை திட்டம் பிரச்சனை, இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, ஆளுநர் பிரச்சனை, எல்லா பிரச்சனை. 3 பேர், முதிர்ந்த தலைவர் மு தம்பிதுரை, அதுக்கு அடுத்தது CV சண்முகம் சட்டமேதை, அதுக்கு அடுத்தது சந்திரசேகர். ஒரு நாள் வாய் திறந்திருப்பாங்களா? ஒரே ஒரு நாள் திமுக டெய்லி போராடுது, வாக் அவுட் பண்ணுது, கெலடா பண்ணுது, அந்த எதிர்கட்சி தலைவர் கனிமொழி தலைமையில் எல்லாம் நடக்குது. வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. எது கொள்கை, எது கூட்டணி? என்ன நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாள்கள் நினைக்கிறாங்களா சார்? 6 மாசம் கழிச்சு பேசுங்க, என்கிட்ட கூட்டணி பற்றினா பேசக்கூடாது. என்ன விளையாடுறீங்களா நீங்க? எப்போ பாரு கூட்டணி பற்றி பேசுறீங்க. கட்சிங்க எல்லா கட்சியும் சொல்ற மாதிரி 6 மாசம் கழிச்சு. சரி, அப்படியெல்லாம் ஆக்ரோஷமா இருந்த எடப்பாடி இப்ப திடீர்னு இப்படியான ஒரு மாற்றத்துக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? அதுக்கு வாங்க. ஒன்றும் இல்லை சார், ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான், அது எனக்கு தெரியாது. சரி, இன்கம் டேக்ஸ் எனக்கு தெரியும். வந்து என் வீட்டில் ரைடு பண்ணாங்க, 28,000 தான் கிடைச்சிது. யாரோ சொல்லி கொடுத்து பண்ணாங்க, அவங்களே தலையில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த இடி இன்கம் டேக்ஸ்ன்றதால அது பண்ணுற வேலையால் பயம் வந்து இப்படிலாம் நடுங்கி சரண்டர் ஆயிட்டதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் மறந்து அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி வருன்றதையெல்லாம் விட்டுட்டு அதிமுக தனியாக ஆட்சி அமைக்குன்றதையெல்லாம் சொல்ல பயந்து இன்னைக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? ஜனங்க பேசிக்கிறதா உங்களோட கருத்து. நான் சுமந்தோட பார்வை கேட்டு வந்துடுறேன் சார். இது மிரட்டலுக்கு பயந்து வைக்கப்பட்ட கூட்டணியா? என்ன கேட்குறீங்களா? ஆமாம், உங்களையே தான் கேட்குறேன். ஹலோ, ஓகே. இல்லைங்க, இது மிரட்டலுக்கெல்லாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் தேர்தலுக்கு 11 மாத காலம் இருக்கிறது.
என்னன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சரி விஜய் வரப்போகிறாரு, விஜய் ஒரு தீவிர அரசியலில் வந்து இறங்குவார், அவரோட ஒரு கூட்டணி வைத்தால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெளிவு இல்லாத ஒரு சூழல். அவர் வேறு என் தலைமையில் கூட்டணி வைக்கணும்னா அது எப்படிங்க? 32 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சியின் தலைமையை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? ஸோ அதனால் அவங்களுக்கு அதிமுகவுக்கு தெரியும் ஒரு கூட்டணி அவசியம். கூட்டணி இல்லாமல் திமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியாது. அதனால் பாஜகவோட கூட்டணி டைஅப்புங்கிறது இருவருக்கும் அவசியமான ஒரு கூட்டணிங்க. இது ஏதோ ஒரு விருப்ப அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணியை விட ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுகிறார்கள். இப்பொழுது 2026 தேர்தலுக்கு அதிமுகவுக்கு பாஜக தேவைப்படுது, பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுது. அவ்வளோதான். அது அந்த அளவுக்கு தானே தவிர மிரட்டினாங்க உருட்டினாங்க அதை சொல்லி நமக்கு நம்மளை தேர்த்திக்கிறதுக்கு சிலர் முயற்சிக்கலாம். பட் அதில் எந்த விதமான ஒரு லாஜிக்கல் அப்படி மிரட்டுறவங்க எதுக்கு இது உட்கட்சி விவகாரம்னு அமித்ஷா சொல்லணும்? மிரட்டுறாங்க இல்லை, மிரட்டல் அடிப்படையில் தானே இந்த கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அதே மிரட்டி நாங்கள் சொல்கிறவங்களாம் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இந்த பக்கம் 2 டிமாண்ட், இந்த பக்கம் 2 டிமாண்ட், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? என்ன பேலன்ஸே கிடையாது. திரு எடப்பாடி கேட்ட விஷயங்கள் 3. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கும், அவர்தான் அந்த கூட்டணியினுடைய தலைவராக இருப்பார், இவங்களை சேர்த்துக்காதது அதிமுக எடுக்க வேண்டிய முடிவு. 3 கண்டிஷனும் பாஜக. 4வது முக்கியமான கண்டிஷன் அண்ணாமலையை தவிர வேற ஏதாவது ஒரு தலைவரை நீங்க நியமிச்சுக்கங்க. இதை விட என்ன கண்டிஷன் இருக்கு? இது எப்படி இவங்க மிரட்டி அவங்க செஞ்ச மாதிரி சொல்றது ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்கே. அதனால இதில் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் அமைந்திருக்கிற கூட்டணி. ஆனால் நிச்சயமாக இது 2026 தேர்தலை ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக மாற்றி இருக்கிறது. இல்லை என்றால் இது வந்து ஒரு வாக் ஓவர் எலெக்ஷன். திமுக கூட்டணிக்கு இவங்க இது எல்லாருமே 5 முனை இப்ப சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப திமுக கூட்டணிக்கு இது சவாலா இருக்குன்றீங்களா? இந்த கூட்டணி சேர்ந்ததுங்கிறது பாஜக உறுதி. ஏங்க வாக்கு சதவிகிதம் திமுக கூட்டணிக்கு 45-46%. அது இப்போ சமீபத்தில் 2024 இன்னும் கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த கூட்டணிக்கு மற்ற கட்சிகள், இது வெறும் அதிமுக பாஜக மட்டும் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் சில கட்சிகள், ஒருவேளை மேபி நாம் தமிழர் கட்சியும் சேரலாம், தெரியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக அது சவாலாக இருக்கும். இது என்ன சந்தேகம்? அது 40% ஓட்டு உங்களுக்கு வந்தாலே உங்களுக்கு பெரிய சவால் கொடுக்குறீங்க. இந்த 2 கூட்டணிகளும் வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத இந்த கட்சிகளினுடைய வாக்குகளை சேர்த்தா 84 தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்காங்களே. அப்போ எப்படி நீங்கள் சவால் இருக்காதுன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக சவால் இருக்கும். அதனால தான் இந்த ரியாக்ஷனே வந்து ஒரு அஜிடேஷன் நமக்கு தெரியுது. பல தரப்பிலிருந்து ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷன் வர காரணமே அதுதான். இது வந்து ஒரு போட்டி ஆகிவிட்டது. நான் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று இப்போ சொல்ல முடியாது, அதுக்கு இன்னும் 11 மாதம் இருக்கு. ஆனால் ஒரு கான்டெஸ்ட் உருவாகி இருக்கிறது. ரைட், மிக முக்கியமான ஒரு பார்வையை முன் வச்சிருக்கேன். நான் ஜெட்ராம் சாரோட பார்வையை கேட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கூட்டணி, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கோணம் அவர் சொன்னது. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, மிரட்டியெல்லாம் பணிய வைக்கல, இது வந்து ஒரு நிர்பந்தம், அவ்வளோதான், அப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி எடுத்துக்கிறது சார்? அதில் வந்து தேர்தலில் வெற்றி பெறுவது தொடர்பானது. தேர்தல் ஆணையம் வந்து வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ரிசல்ட்டு சொல்கிற வரைக்கும் அதை பற்றி அது ஜெயிக்கும் இது ஜெயிக்கும்னு சொல்வது எல்லாமே நம்ம விருப்பம் தான் அப்படிங்கிறத அடிப்படையில் அந்த விஷயத்துக்குள்ள அதிகமாக பேச விரும்புகிறேன். ஆனால் இந்த 2019 2021 இதை இப்போ சேர்ந்திருக்கிற இந்த 2 கட்சிகளையும் தாண்டி வேறு சில கட்சிகளோட கூட்டணியில் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதை தோற்கடித்திருக்கிறது அப்படின்னு கடந்த கால நிகழ்வு ஒன்று கண்ணு முன்னாடி நிற்குது. அது போக இப்போது 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது இருந்த திமுக கூட்டணியை விட இப்போது திமுக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்குது.
இன்னும் கடந்த காலங்களில் எதிர்த்தரப்பில் இருந்த சில கட்சிகள் வந்து இங்கே வருவதற்கான கதவுகளையும் திறந்துகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன நடக்குதுங்கிறது வரும் 11 மாதங்களில் வரட்டும் வெளியில். டிஸ்கம்ஃபர்ட் ஒன்றும் திமுக கூட்டணிக்கு இருக்கிற மாதிரி சுமந்த் ஒரு கணக்கு சொல்றாரு. இப்போ அதிமுகவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது, இன்னும் கூட வரப்போறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தா அது சவாலா மாறுங்கிறத அவர் சொன்ன கணக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி பாமகவும் சொல்றாரு அவர். சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரட்டும். அதுதானா? அதுக்கப்புறமும் இன்னும் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதிமுக மேல நம்பிக்கை, சிறுபான்மையினருக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்காக சில அமைப்புகள் கூட அவங்க கூட இருந்தாங்க. அவங்களும் இப்போ அந்த பக்கத்தில் இல்லை. எடுத்த எடுப்புலேயே நேற்று அந்த கூட்டணின்னு பேசின உடனே இந்த பக்கம் வந்துட்டாங்க. கடந்த காலங்களில் 2019 இப்போது வரைக்கும் அந்த 2வது ஆட்சி காலத்தில் மோடி அரசு செய்ததையும் அதற்கு பிறகும் கூட அவங்க பெரும்பான்மை மதவாதத்தை எவ்வளவு தூரம் முன்னிறுத்துறாங்கங்கிறதும், ஃபெடரல் இஷ்யூஸ், மாநிலங்களோடு ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய உறவு தொடர்பான பிரச்சனைகளில் என்ன விதமான நடைமுறைகளை கையாள்கிறார்கள், உச்சநீதிமன்றம் வந்து அது போன்ற பிரச்சனைகளில் எவ்வளவு தீவிரமாக கருத்து சொல்லுது, இவ்வளவும் தெரிந்ததற்கு பிறகும் அடிப்படையில் வந்து மதச்சார்பின்மை போன்ற அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளை சிதைக்கின்ற வேலைகளை செய்கிறாங்கன்னெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும், அதையெல்லாம் கடந்த காலத்தில் பேசியதற்கு பிறகும் இப்போ வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றது எந்த அடிப்படையில் அப்படின்னு தெரியல. இல்லை, கடந்த தேர்தலில் கூட நாங்கள் இது பாஜகவை தவிர்த்துட்டு தனியாக நின்னோம். ஆனால் சிறுபான்மையினர் எல்லாம் அப்படியே வந்து இங்கே ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட அதிமுக தரப்புக்கு வரலாம். நம்பகத்தன்மை வர்றதுக்கு நீங்கள் 1-2 தேர்தல் நின்னா தானே வரும். நீங்கள் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு தேர்தல் உத்தியாக உண்மையிலேயே கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் ஒரு தேர்தல் உத்தியாக தனியாக வந்து நிற்கிறீங்களோன்னு வரக்கூடிய சந்தேகத்தை போக்கும் விதத்தில் அதிமுகவினுடைய நடவடிக்கைகள் இருந்ததா? பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை எதிர்த்து அவர்களுடைய அரசு செய்த தவறுகளையும் தவறாக செய்ததையும் செய்ய தவறியதையும் பற்றி ஏதாவது பேசினாங்களா? இப்போ கூட வழக்கறிஞர், அதிமுக இல்லை, வழக்கறிஞர் ஐயா என்ன சொன்னார்? தமிழ்நாடு பிஜேபி தலைவருடைய விமர்சனத்தை பற்றி மட்டும்தானே சொன்னார். ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் தொடர்பான விமர்சனத்தை முன்வைக்கல. ஆக அடிப்படையிலேயே அவங்க மேல நம்பிக்கை வைப்பதற்கான சூழல் இல்லை. அவங்க 2 விஷயத்தை அவங்க தனியா வந்த உடனே நடந்துரும்னு எதிர்பார்த்தாங்க, அது நடக்கல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சலசலப்பு வரும், அதுல 1-2 கட்சிகள் நம்ம பக்கம் வருவாங்க. ஏன்னா செக்யூலர் கட்சிக்குள்ள அங்கேயும் இங்கேயும் போறதுல ஒன்றும் பிழை இல்லைன்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்குது. அவங்க வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கை பெரும் விதத்திலையும் அதிமுக நடவடிக்கைகள் இல்லை. மைனாரிட்டிஸ் வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு போவதை தடுக்கணும்னு பார்த்தாங்க. அந்த நம்பிக்கையையும் அவங்க பெறவில்லை, அதனால வரல. நீங்க இவ்வளவு அழுத்தங்களுக்கு நடுவில் அதிமுக தனியாக இப்போது நின்றிருந்தால் ஒருவேளை எஸ்டிபிஐயோட சேர்ந்து இன்னொரு அமைப்பு கூட அந்த பக்கத்துக்கு வந்தாலும் வந்திருக்கலாம். அது இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவர் இந்த ஆன்ஸ்லாட்ஸை வந்து அவர் எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறதுலேருந்து அவர் மேலே நம்பிக்கை வந்திருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி எதிர்கொள்ளலை. ஒரு தடவை தொட்டு பார்த்தேன், பாத்திரம் சுட்டுது, உடனே கையை எடுத்துட்டேன், நான் பின்னால் போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாரு. இப்போ முதலமைச்சர் சொன்னதில் அந்த விஷயத்தில் நீங்கள் உடன்பட்டு போறீங்களா? ஒரு ரெய்டுக்கு பயந்து தான் இந்த கூட்டணி அமைஞ்சது அப்படிங்கிறதுல? ஆமாம், அந்த ஒரு 2 ரெய்டுகளுக்கு பிறகு தான் வந்து அந்த டோன், பொதுச் செயலாளர் அதிமுகவினுடைய அவர் பேசுகின்ற மொழி மாறுது. பணிஞ்சு போறாரு. செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு நேரடியான பதில்கள் இது தொடர்பாக வரல. அதற்கு பிறகு டெல்லி போனார், 3 வாகனங்கள் மாறி போனார், அந்த மாதிரி சந்திச்சுட்டு வந்தார். மறைக்க நினைத்தார், மறைக்க முடியல. இப்போவும் வந்து செய்தியாளர்கள் கேட்கும்போது 1 வருஷம் இருக்குது, நீங்கள் இப்போவே ஏன் கேட்குறீங்க, 6 மாதம் கழித்து பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். நேற்று அது கூட வாய்ப்பு இல்லாமல் அவரை நிர்பந்தம் செய்து அழைச்சிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த டிஸ்பிளே, அவர் உட்கார்ந்துருந்த சேருக்கு பின்னால் இருந்த டிஸ்பிளே அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியின் கொடியோடு தொடங்கியது. பாஜகவினுடைய பிரஸ் மீட்டில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு என்ன வேலை அப்படின்னு சாதாரணமாக எல்லாருக்கும் தோன்றும். அதிமுக தொண்டர்களுக்கு கண்டிப்பாக தோன்றதா கேட்கும், அந்த கேள்வி தொண்டர்களுக்கு கண்டிப்பாக வரும். அதற்கு பிறகு கையை உயர்த்தி எல்லாரும் நிற்கும் போது அந்த முதல்ல போட்டு தூக்குன பேனர் வந்துருச்சு. என்டிஏ அப்படிங்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற பேனர் வந்துருச்சு.
அதே பேனரை முதல்ல போட்டிருந்தா கூட அது அதிமுக கூட்டணின்னு போடலைன்னு ஒரு சிறு வருத்தத்தோட, ஆனால் என்டிஏங்கிறது பொதுவானது தான் அப்படிங்கிற ஒரு சமாளிப்போட அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் பாஜக கொடியோடு உண்டான ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் மட்டும் இல்லை, அவருடைய துணை பொதுச் செயலாளர், பொருளாளராக 3 பேரையும் அங்கே கொண்டு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்காத்தி வச்சு தான் அந்த ப்ரெஸ் மீட் நடந்தது. பப்ளிக் பார்வையில் இப்படி தான் அந்த தோற்றம் இருக்குது. அதனால் அவர் வென்று விட்டார் இதில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் இருக்கிறதாக நான் நினைக்கல. ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெற்றவை என்னென்ன, இழந்தவை என்னென்னு பார்க்கும்போது இழந்தவை தான் அதிகமாக தெரியுது. உங்களுடைய தனிப்பட்ட ஐடென்டிட்டியை இழக்கிறீங்க. 1.5 வருஷ காலமாக நீங்கள் பேசிகிட்டு இருந்த செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் போகுது. அதற்கு பிறகு கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்கிறத மறுக்க முடியாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு வருகிறீர்கள். அதாவது இதற்கு முன்னால் விஜய் தொடர்பாக ஒரு சிக்கல் வரும்போது செல்லூர் ராஜு, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அவர் கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி தனி கட்சி ஆட்சி தான் அப்படின்னு அப்போ தைரியமாக சொன்ன செல்லூர் ராஜு கூட நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது மாற்றி தான் சொல்கிறாரு. அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆக அது கிட்டத்தட்ட கீழே வரைக்கும்னா நிர்வாகிகள் வரைக்கும் போய் அதில் அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ அது ஒரு பெரிய இழப்பு. நீங்கள் உங்களுடைய மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிடுவீங்க. ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்தால், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் அப்படி வந்தால் நீங்கள் உங்கள் ஆட்கள் 10 பேரை எடுத்துருவீங்க. இன்னொரு 10 பேருக்கு நீங்கள் டெல்லியிலேருந்து ஆணைகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும். சரி. ஆக அப்படி ஒரு காட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததா? எந்த விதமான பொலிட்டிக்கல் கல்ச்சரை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க இந்த மாதிரி செயல்கள் மூலமாக அப்படிங்கிறதுல அதிமுகவினுடைய அவர் அந்த கட்சிக்கு இருந்த பெயர் போகுது. அது போக இந்த 1.5 வருட காலமாக அந்த கட்சியில் உள்ளவங்க மட்டும் இல்லை, பரவலாக தமிழ்நாடு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அரசியல் களமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் இருந்தாங்க. அப்படி விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த 2ல் யாராவது ஒருவரை ஆதரிப்பார்கள். அந்த மாதிரி சமூகத்தினுடைய பிரதிபலிப்பே அந்த மாதிரி இருந்தது. பிஜேபி பக்கத்தில் வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு பொது உளவியல் இருந்தது. அந்த உளவியல் மேலேயும் அதிமுக ஒரு பெரிய சம்மட்டி அடியை நேற்று இந்த கூட்டணி மூலமாக கொடுத்துருக்குது. ரைட். குமார், உங்களோட பார்வை என்ன? இதில் ஒரு பக்கம் முதலமைச்சர் சொல்கிறது அப்படிங்கிறது மிரட்டி பணிய வைக்கப்பட்டார் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ தமிழ்மணி சாரி அவர் சொன்னது அப்படிங்கிறது இல்லை, எடப்பாடி தான் அமித்ஷாவுக்கான அழுத்தத்தை கொடுத்தாரு, கொஞ்சம் லேட்டாக வந்தது, எல்லாமே அந்த அண்ணாமலையை மாற்றணும் உட்பட சில விஷயங்களை சொன்னது, இது எல்லாம் அழுத்தத்தை கொடுத்தது எடப்பாடி தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பார்வை என்ன இதில்? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கீரியும் பாம்புமாக இருந்தது, கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும். அப்போ அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டை மிரட்டி பணிய வச்சதுன்னு சொல்றது சரியா இருந்தால் இதுவும் சரின்னு சொல்லலாம். பாஜக கூட திமுக கூட்டணி வைத்தது இல்ல ஒரு விஷயத்துக்கு நிறைய விளக்கம் கொடுக்கலாம், எல்லாம் உண்மையா தெரியும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்படியெல்லாம் நம்ம அதை பார்க்க முடியாது. ஒரு கூட்டணிங்கிறது ஒரு நோக்கம், ஒரு பொது நோக்கத்துக்காக திமுகங்கிறத வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது நோக்கம். பாஜகவுக்கு 18% ஓட்டு ஏற்கனவே இருக்கிறது, அதிமுகவுக்கு 19% இருக்குது. ரெண்டையும் கூட்டினா 37% ஆகிவிட்டது. அதிமுகவுக்கு எத்தனை சதவீதம், பாஜகவுக்கு எத்தனை சதவீதம்? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. பாஜக கூட்டணிக்கு 18%. அதே போல அதிமுகவுக்கு 19.4%. சரி, ஓகே ஓகே. இந்த கணக்குல பாத்தீங்கன்னா அப்போ அது திமுகவுக்கு ஆளுங்கட்சி ஆளக்கூடிய திமுகவிற்கு அது கொஞ்சம் அலர்ஜி ஏற்படத்தான் செய்யும். ஆனால் போக போக மக்களுடைய மனோநிலை, ஆளுங்கட்சிக்கு இருக்கிற ஒரு ஆன்டி இன்கம்பரன்சி எல்லாத்தையும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தால் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற தேசிய அளவில் உள்ள திட்டங்களாக இருக்கட்டும், மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும், அல்லது குடிநீராக இருக்கட்டும், வீட்டுக்கு வீடு குடிநீர் வழங்குறதா இருக்கட்டும், ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள் நாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசு மூலமாக தான் நடக்கிறது என்று கூட ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஆகையினால இதெல்லாம் கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதிமுகவும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக
ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அதை அப்படி அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம அணுகணுமே தவிர பேசணுமே தவிர தேர்தலில் வந்து ராஜாஜி வந்து காங்கிரஸில் இருந்தாலும் கூட 67 திமுகவுக்கு நான் ஒரு பாப்பான்னு சொல்கிறேன், திமுகவுக்கு காங்கிரஸுக்கு எதிராக ஓட்டு போடுங்க, திமுகவை ஆதரிங்கன்னு ஒரு காலத்தில் சொன்னார். அப்படியெல்லாம் கூட நடந்திருக்கிறது. ஆகையினால எந்த முடிவுமே ஒரு நோக்கத்துக்காக திமுக அரசை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக இன்றைக்கி பாஜகவும் அதே சமயத்தில் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அதில் தலைவரை மாற்றிருக்கிறார்கள். தலைவர் மாற்ற வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய கோரிக்கையில் ஒன்றாக இருந்தது. அவர்களுக்குள்ள மனக்கசப்பு காரணமாக அதுவும் இன்றைக்கி அவர் 3 வருஷம் அவர் முடிந்தது, 1 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தார். இன்றைக்கி அவர் மாற்றி அவர் தேசிய தலைவராக தேசிய பொதுக்குழு அவர் இன்னைக்கு அவர் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இருப்பதனால் எல்லாமே சுமூத்தாக முடிந்திருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் அந்த கூட்டணியில் சேருவதற்காக இருக்கிறதாகத்தான் தகவல் இருக்கிறது. திமுகவில் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை இப்போ சொல்ல முடியாது. ஆதாரத்தோடு தான் உங்கள்கிட்ட பேச வேண்டும். நான் சொல்ல விரும்புவதெல்லாம் சரி, எடப்பாடி ஒரு 4 வார்த்தை பேச விட்டுருக்கலாமே. அதிருப்தி இருக்கிறது. எப்படி என்ன கேட்குறீங்க? எடப்பாடியை ஒரு 4 வார்த்தை அந்த ஸ்டேஜில் பேச விட்டுருக்கலாமே சார். இன்னைக்கு தான் ஆரம்பத்தில் பேசியிருக்காங்க. மத்திய அமைச்சர் வந்து உள்துறை அமைச்சர் அதை அப்போ ஒன்றுமே தெரியாத பொம்மை மாதிரி எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. கைகோர்த்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அந்த 2 நிமிஷம் அறிவிப்பு இன்னைக்கு சேர்ந்துருக்காங்க. இன்னும் ஃபர்தராக கூட்டணிகள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது அல்லவா, அப்போ அறிவிப்பார்கள். அப்போ டீட்டெயிலாக பேசுவாங்க. எல்லாமே எவ்வளோ நாளும் நடந்தது. நம்மளே ஒரு 100கணக்கான நாளில் இதை பற்றி விவாதித்திருக்கோமே. கூட்டம் சேருமா, கூட்டணி அமையுமா, அமையாதா, அங்கேயும் போனார் இங்கேயும் வந்தார், நம்ம பேசியிருக்கிறோமே. ஆகையினால ஒரு கூட்டணி எப்படியோ அமைந்திருக்கிறது. திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியை சமாளிப்பதற்கு ஆளுங்கட்சி நிறைய திரு சுமன் சி ராமன் சொன்னது போல அவ்வளோ எளிதாக வீழ்த்தி விட முடியாது இந்த கூட்டணியை. ஆளுங்கட்சிக்கு நிறைய எதிர்ப்புகள் இருப்பதனால் இந்த தேர்தலில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரைட், ஓகே. கான்ஸ்டன்டைன், இப்போ வந்து அதாவது இந்த கூட்டணியை வீழ்த்துறதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து திமுக சைட்லேருந்தும் சரி, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சைட்லேருந்தும் சரி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் அவங்க வைக்கக்கூடியது. அதுதான் நிஜமா ஒரு சவாலாக இருக்குமா இந்த கூட்டணி அப்படிங்கிறது, அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது திமுகவுக்கு? இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்கிறத விட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்ன பதில் சரியாக இருக்கும். அந்த தொகுதியில் வந்து நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன், பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே தான் நான் மண்ணை கவுனேன். அவர் ஸ்டேட்மெண்ட் அது அப்போ என்னென்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா நம்ம மண்ணை கவ வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது எப்பொழுதுமே அலையன்ஸில் வந்து உங்களுக்கு இல்லை, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அதாவது சில நேரங்களில் கூட்டணி உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். 1+1 not 2, 3, 4 கூட போகும். சில நேரங்களில் 1+1 -1 கூட போயிடும். பிஜேபி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மைனஸ். அதை இவர் உணர்ந்திருந்தார். இன்னொன்று என்னென்னா, நல்லா பாருங்கள், தலைவர் சொன்னார்ல, இந்த ஊழல் தான் இந்த கூட்டணியினுடைய பேஸ்மெண்ட், அடிப்படை. எதனால் அப்படி சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனார்ல, போயிட்டு வந்த உடனே கூட நம்ம கேட்டிங்கல்ல, பத்திரிகையாளர்கள் கேட்டிங்க, கூட்டணியை பற்றி நாங்கள் இப்போ முடிவு பண்ண மாட்டோம், அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, அது வந்து தேர்தல் அறிவிக்கப்படுகிற நேரத்தில் தான் அதை பற்றி பேச வேண்டும் சொன்னார்ல. போன வாரம் தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றி பேசுறதுக்கு போனேன் அப்படின்னு சொன்னார்ல. ரைட்டு. இப்போ அதுக்குள்ள என்ன அவசரம் வந்துச்சு? ஆனால் அப்பவே அமைச்சர் சொல்லிட்டாரு, கூட்டணி தொடர்பாக பேசிட்டு இருக்கிறோன்னு சொல்லி. அவர் பேசிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு, அது வேற. எடப்பாடி என்ன சொன்னாரு? நமக்கு எடப்பாடி தானே, அமித்ஷாவை பத்தி பிரச்சனை இல்லைங்க, விட்டுருங்க. நமக்கு வந்து களத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொன்னார்? 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி நீங்க சன் டிவியில் நம்ம பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னார்? ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சந்திப்பில், இன்னும் 1 வருஷம் இருக்கு, என்கிட்ட வந்து நீங்க இப்போ வந்து கூட்டணி பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னார்ல. சொல்லி 4 நாளில் முடியுது. அப்போ இந்த கூட்டணி எடப்பாடியின் விருப்பத்தின் பால் நடந்ததல்ல. ஒன்று ரைட், அதாவது அவரை நிர்பந்திக்கிறார்கள், அங்க வந்து நிற்கிறாங்க. இன்னொன்று நான் கேட்குறேன், ரைட், 1 வாரத்துக்கு முன்னாடி தானே போனார், நீட்டை பேசினேன், நிதியை பேசினேன், தொகுதி மறுவரை பேசினேன்னார்ல. நான் கேட்குறேன், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 இயக்கங்கள் கூட்டணி அமைஞ்சா அந்த கூட்டணி சம்பந்தமாக எது கேள்வி கேட்கப்படும் என்றால், ஒன்றில் மாநிலத்தின் உரிமை பற்றி கேள்வி இருக்கும், அல்லது மக்கள் பிரச்சனை பற்றி கேள்வி இருக்கும். உனக்கு தலைவரை மாற்று,
எனக்கு கூட்டணியில் வந்து இந்த பிரிஞ்சு கிடக்கிறவங்கள சேரு, இது ரெண்டும் என்னது? நான் கேட்குறேன். நீங்கள் பேச வேண்டிய பிரச்சனை எது? உனக்கு அண்ணாமலையை மாற்றணுங்கிறது இவருடைய கோரிக்கை, ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்கணுங்கிறது அவங்களோட கோரிக்கை. இதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவையான கூட்டணியா? இதுதான் பேசுவீங்களா? டைம் இருக்குல்ல, அதனால அவங்க அதை பேசிருக்கலாம் இல்லையா? அப்படியே எடுத்துக்கலாம்ல. இல்ல இல்ல ராஜா, நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய கூட்டணியுடைய அடிப்படை எது? ஓகே, நீ டிமாண்ட் எது வச்சிருக்கணும்? எடப்பாடி அவர்கள் எந்த டிமாண்டை வச்சிருக்கணும்? அமித்ஷா என்ன சொல்லியிருக்கணும்? தலைவர் கேட்கிறாருல, நீட்டு தேர்வு குறித்து நீங்க கேள்வி கேட்குறீங்க, பத்திரிகையாளர்கள் விடாம கேள்வி கேட்குறீங்க, நிராகரிச்சுட்டு வந்து நிற்கிறாருங்க. நீட்டு தேர்வுக்கு உங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி அவரோட போய் சொல்ல போனா ரத்த கையோடு வந்து நிற்கிற மனிதனிடம் பச்சை கரபடி அந்த கையோடு நீங்க கை கொடுக்குறீங்களே, அதிமுக அது செய்யுமா? அதிமுக தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா இதை? நான் கேட்குறேன். இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால், நான் கேட்குறேன், ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் இப்படி தான் அமித்ஷா வந்து பேசுவாரா? நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் சொல்ல முடியுமா பாஜகவால்? ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு தமிழ்மணி குறுக்கிட்டாரு. சார், ஏன் விரைவுபடுத்தினார்கள்னு ஒரு கேள்வி. போன வாரம் கூட போயிட்டு வந்து டைம் இருக்குன்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். இப்போ இருக்கிற பிஜேபி மாநில தலைவருடைய பீரியடு முடிஞ்சு போச்சு. அவர் இன்னும் 3 வருஷம் கொடுக்கணும்னு அவர் சார்பாக உள்ளவங்க கேட்குறாங்க. அது கொடுக்கப்பட்டு விடுமானால் அதிமுக பிஜேபி கூட்டணியே வராது. அதிமுக தனியாக நிற்கிற வலு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்றும் மறைச்சிக்கிறச்சு சவால்லாம் விட விரும்பலை. சரி, இது ரெண்டு சேர்ந்தாதான் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த 2 சின்ன கட்சிகள் வரலாம், ஒரு அணியை அமைக்க முடியும். அந்த இவரை தடுக்கணும்னு சொன்னால் கூட்டணி இப்பயே முடிவு பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரைட்டு. சுமந்த் இதை குறிக்கிட்டாரு. சுமந்த் சார். இல்ல இந்த இப்பொழுது ஏன் நடந்தது அப்படிங்கறத விவாதத்தை தாண்டி திரு எடப்பாடி ஏன் இந்த இதுல பேசல அப்படிங்கிறதுல வந்து இப்போ நம்ம பார்த்தா சிலர் வந்து பிரஸ்ஸை வந்து ரெகுலரா சந்திக்கிறதே இல்லை. திரு எடப்பாடி வந்து ரெகுலரா சந்திக்கிறார். ஸோ இந்த பர்டிகுலர் நிகழ்வுல திரு அமித்ஷா வந்து ஆக்சுவலா அது 2 முறை முன்னாடி நடக்க இருந்து அது டைம் போஸ்ட்போன் ஆகி 5:30 மணிக்கு நடந்தது. அண்ட் அந்த டைம்ல வந்து அவர் பேசாமல் இருந்தார் அப்படிங்கிறதுனால இது அழுத்தத்தின் பெயர்ல வந்தது அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. 2வது, நமக்கு ஒரு கூட்டணி வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு ஆன் த கிரவுண்ட் கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்கிறது, தொகுதி பங்கீடு இருக்கிறது, பல அந்த காஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு 11 சார் கான்ஸ்டன்டைன் குறுக்கிடுறாரு. கான்ஸ்டன்டைன் உங்ககிட்ட குறுக்கிடுறாரு. அவர் சொல்றது, எடப்பாடி பழனிசாமி என்கிற மனிதனை நீங்கள் தனி மனிதனாக பார்க்கிறீர்கள், நான் அதிமுக என்கிற இயக்கத்தின் தலைவனாக பொதுச் செயலாளராக பார்க்கிறேன். அவருடைய சுயமரியாதை என்பது இந்த மண்ணினுடைய சுயமரியாதை. ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான உரிமை அங்கு மறுக்கப்படுகிறது. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீங்க எடப்பாடி சார், நான் என்ன கேட்கிறேன், நீங்க தானே சார் பெரிய கட்சி, உங்களை நம்பி தானே சார் அவங்க வர்றாங்க. யூ ஷுட் ஆன் த கமாண்டிங் ஃபோர்ஸ் இல்லையா? இல்ல, ஒரு they should be demanding. இப்போ சார் சுமன் ஸ்ரீராமன், நீங்க பேசுறதுல நான் மாறுபடுற இடம் அதுதான். கட்சி மத்தியிலையும் ஆட்சி செய்யற கட்சி, 17 மாநிலங்களையும் ஆட்சி செய்யட்டும் சார். அவர் கேட்க வருது என்ன, இங்க தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில எடப்பாடி தலைமையில கூட்டணின்னு சொல்லிட்டீங்க. அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்க போறவரை பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. 4 வார்த்தை அவரை பேச விடுறதுல என்ன உங்களுக்கு குறைஞ்சு போச்சுன்னு தான் அவர் கேட்கிறாரு. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், அவர் பேச விருப்பம் தெரிவித்தார். சரி, வர ஒரே நிமிஷம். இவர் பேச விருப்பம் தெரிவித்து அமித்ஷா நிராகரிச்சார்னு உங்களுக்கு தெரியுமா? மேபி நீங்களே பேசுறீங்கன்னு சொல்லி இருக்கலாமே. என்ன புரியாத, இதனால வந்து ஒரு பெரிய அவமரியாதை ஏற்படுத்தி விட்டது, அடிமையாக ஆகிவிட்டார்கள். இந்த நரேட்டிவை கண்டினியூ பண்ணி இதுதான் வந்து திமுகவுக்கு இப்ப கண்டினியூ பண்றதுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு ஒரு கான்டெஸ்ட் உருவாகி இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த கான்டெஸ்ட்ல யார் ஜெயிப்பாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போகத்தான் தெரியும். ஆனால் 2026 எலெக்ஷனே வேஸ்ட்டுங்க. எப்படிமோ இந்த ஆளுங்கட்சி தான் திருப்பி வரப்போகுதுங்கிறது மாறி இருக்கிறது, அது உறுதியாக மாறி இருக்கிறது. இனிமேல் என்ன நகர்வுகள் இருக்கின்றன, வேறு யாரெல்லாம் இந்த கூட்டணிக்கு வந்து சேர்கிறார்கள், திமுக அரசு மீது அதிருப்தி எப்படி இருக்கிறது, இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் யார் ஜெயிப்பார்கள் தோப்பார்கள் என்று முடிவெடுக்கலாம். ஆனால் இது ஒரு போட்டி, இது யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த காம்பினேஷனுக்கும் திமுக கூட்டணிக்கும் பாராளுமன்ற எலெக்ஷன்ல எடுத்தாலே 5% தான். 5%னா 3% ஸ்விங் ஆனா
ரிசல்ட் மாறும். அண்ட் 84 அசெம்பிளி தொகுதியில் இந்த 2 அணிகளினுடைய வாக்குகளை கூட்டினால் அவர்கள் திமுக கூட்டணியை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். சோ எப்படி நீங்க கான்டெஸ்டே இல்லைன்னு சொல்ல முடியும்? சோ இதை கூறினால் ஒரு லாஜிக் இல்லாத ஒரு ஆர்குமெண்ட். கான்டெஸ்ட் உருவாகி இருக்கிறது. நான் திருப்பி சொல்றேன், இந்த கூட்டணி திமுக கூட்டணியை தோற்கடிக்கும் என்று நான் கூறவில்லை. ஆனால் போட்டியே கிடையாது, பாஜகவோட சேர்ந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் ஆர்குமெண்டே கிடையாது. இப்போ அதிமுக வாக்காளர்கள் எல்லாருமே எப்படி சொல்றீங்க சார்? நான் ஒண்ணு என்ன சொல்றேன், அதிமுக ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன், பேசுறா சுமன் சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி என்கிற மனிதன் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்கிற போது தமிழ்நாட்டில் அவருக்கு இருந்த எதிர்பார்ப்பு வேறு. ஆனால் பாஜகவோடு சேர்ந்த பிறகு அதிமுக தொண்டர்களே சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்பதை பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அதிமுக நின்றிருந்தால் எங்களுக்கு பலமான ஒரு எதிரியாக இருந்திருக்க முடியும். இன்றைக்கு பாஜகவோடு சேர்ந்த காரணத்தினால் திமுக வெல்வதற்கு அமித்ஷாவும் எடப்பாடியும் கால்கோல் நட்டி இருக்கிறார்கள். அவ்வளவுதான். எங்கள் வெற்றியை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு அதுல எந்த பயமும் இல்லை. கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கோம்னா அதிமுக பிரமுகர்கள் யாரும், அதிமுக பிரதிநிதிகள் யாரும் நேற்றும் இன்றைக்கு இந்த விவாதங்கள்ல ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஒரு நிமிஷங்க. அடிப்படையாக இந்த ஒரு நிமிஷம் 2021 இதே பாஜக தானே கூட்டணியில் இருந்துச்சு. 10 ஆண்டு காலம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 75 இடங்கள்ல வெற்றி பெறலையா? இதே பாஜக தாங்க. அப்போ பாஜக தமிழ்நாட்டில் இந்த அளவு வளர்ச்சி இல்ல, அதை விட இப்போ கொஞ்சம் வளர்ந்திருக்குங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்றது. அப்போ 75 இடங்களை இதே தொடக்கூடாத கட்சியாக கருதப்படும் பாஜகவுடன் கூட்டணியை அமைத்து அதில் 75 இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்த பிறகு ஏன் பாஜக அதிக வளர்ச்சி பெற்றிருக்கிற போது ஒரு சூழல்ல ஏன் 117 சீட்டுக்கு ஏன் பண்ணக்கூடாது? என்ன லாஜிக் இருக்குது? இதுவும் கூட ஒரு மிக முக்கியமான கேள்விதான். இருக்க புகழேந்தி ரொம்ப நேரமா குறுக்கிட்டு இருக்காரு. புகழேந்தி அவர் கேட்கறது, கடந்த தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சுதான் எதிர்கட்சியா இன்னைக்கு அதிமுக அமர்ந்திருக்குது. சரி, இப்போ ஒரு சின்ன கேப், இப்ப திரும்ப சேர்ந்தா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. கூட திராவிடர் கழக தலைவர் வீரமணி சொன்ன விஷயத்தையும் கடந்து போயிட முடியாது. அமித்ஷா திமுக அப்படின்னு சொல்லி அது மாறிடுச்சு, அதிமுக தன்னுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதிட்டு இருக்குது, அதை எழுதுறவர் எடப்பாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனமா பார்க்கலாமா, இல்லை இதுதான் யதார்த்தமா? இல்லை, மிக அவர் பொறுத்தவரையில் அண்ணன் வீரமணி திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், ஆசிரியர் அண்ணன் மிக சரியாக சொல்லியிருக்கார். நன்றி. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் நேற்று முன்தினம் பாராட்டினார் ஓட்டு போட்டப்போ, இன்னைக்கு தவறு என்று சொல்லியிருக்கார். அதுவும் சரியானது. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கார். அதுவும் சரியான ஒன்று தான். இங்கே நான் இன்னொன்று சரி, இன்னொரு லாஜிக் ரொம்ப சிம்பிள். அவர் சுமன் ஸ்ரீராமன் எல்லாத்தையும் சொன்னாங்க, கரெக்டு தான். பர்சன்டேஜ் ஆகியிருக்கு, போயிருக்கு, வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தானே. அண்ணாமலை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டிங்க. இப்போ நாடு பூரா அதுக்கு பிஜேபி உள்ளேயே பெரிய குழப்பம், பயங்கரமான எதிர்ப்பு. அண்ணாமலை எடுத்தது யாரும் ஒத்துக்கல. பிஜேபியில் கொஞ்சம் பேர் இருக்கவங்க அதில் 75% ஏற்றுக்கல. நான் என்ன கேட்குறேன், அதிமுகவும் திமுகவும் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஊழல் கட்சிகள். போன நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரா இல்லையா? பிரச்சாரத்தில் சொல்லிட்டு வந்தாரா இல்லையா? ஏன் அப்புறம் அந்த ஊழல் கட்சிகளை தேடி ஏன் கூட்டணி? அர்ஜெண்டாக என்ன வந்தாருன்னு டிஸ்கஷன் போகுது. திருவேங்கடம் ஏன் வந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவர் எதுக்காக என்ன பேசினாருன்னு தெரியுமா? அது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அர்ஜெண்டாக அமித்ஷா இறங்கினாரு, இவரை கூப்பிட்டாரு அப்படின்னு. ஏற்கனவே மோடி ஏமாத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி உட்காந்து பேசிட்டு. அதனால தான் ட்வீட் போட்டார் பார்த்துட்டு வந்தோடனே. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, 1 மாதம் கேப் விட்டா கூட இவர் ஏமாத்திடுவார், மாறிடுவாருங்கிறது தான் கன்ஃபர்மேஷனுக்காகவே இங்கே வந்தார். யார்? உள்துறை அமைச்சர். இதுதானே உண்மை. என்ன அவசரம்? அப்புறம் இப்பயே சொல்லி இப்பயே எல்லாத்தையும் பண்ணி போயாச்சு. சார், பெரிய அடி உங்களுக்கு. எனக்கு அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்கள் அம்மாவை தலைவரை பேசும்போது ரொம்ப எதிர்த்து ஸ்ட்ராங்காக பேசினவன் திருவேங்கடத்துக்கு தெரியும். இதே சன் டிவிலாம் இப்போ அவர் மாற்றிட்டார், புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நிலைமை பாரதிய ஜனதா கட்சியில் அவருடைய சப்போர்ட்டராக இருக்க 80% அண்ணாமலை நீக்கத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. எனக்கு ரொம்ப வேண்டியவர் நாயனார் நாகேந்திரன். வேற விஷயம். இங்கேயே உங்களுக்கே பிரச்சனை.
அது இந்த கூட்டணியை சேர்க்கிறேன்னு சேர்த்து இருந்த ஓட்டும் போச்சுரா, இருந்ததும் போச்சுரா நொல்ல கண்ணான்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்களே சார் ஸ்டேஜில் வந்து பேச விடலை அப்படின்னு, நான் ஒன்று சொல்கிறேன். அது பிஜேபிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வாரணாசியில் தெரியாமல் நட்டான்ற தலைவர் பிஜேபியில் கை காமிச்சிட்டே வந்தார், கையாட்டிக்கிட்டே வராரு. அந்த விஷுவல் எங்கிட்ட இருக்கு. 2 தடவை பார்த்தார், நீங்களும் பார்த்துருப்பீங்க அமித்ஷா. 3வது தடவை அந்த கையை மடக்கி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டார். நடால இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லி, நீ ஒன்றும் கையெல்லாம் காட்ட வேணாம், நானும் மோடிஜியும் காமிச்சா போதும்னு. இதெல்லாம் நாட்டில் நடந்தா இல்லையா சார்? நட்டாக இந்த கதினா இவருக்கு என்ன, இவர் நட்டுக்கிட்டு இருக்கவருக்கு என்ன இருக்கு? எதுவுமே இவரால் பேசவும் முடியாது, இனிமேல் எதுவும் செய்யவும் முடியாது சார். இதுதான் உண்மை. ஆகவே இந்த கூட்டணி நீங்கள் யாரோ சொன்ன மாதிரி மிக சரியானது. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நிர்வாகிகள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், என்னை போன்றவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். இதுதான் நடக்கும். ஏன்னா நேற்றைய தினமே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்தாச்சு இல்லையா? சொல்லுங்க, எப்படி ஒத்துக்குவாங்க? நீங்கள் அசானா போன மாதிரி சிறுபான்மை மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்களா? எங்கேருந்து ஓட்டு வரும் உங்களுக்கு? எல்லாம் போச்சு. அம்மா ஒரு தடவை சொன்னாங்க சார், அம்மா என்ன சொன்னாங்க? நான் ஒரு தவறை செய்து விட்டேன் வாழ்நாளில், இனி செய்யவே மாட்டேன், நாட்டு மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னாங்க அம்மா. சொன்னாங்களா இல்லையா? அப்புறமா திரும்பி மறுபடியும் சேர்ந்து 40 தொகுதியும் போச்சு, 0 ஆகி போச்சு. தோத்துட்டோம் சார். எங்களுக்கு எங்கே மன வலி என்னன்னு தெரியும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். நான் சும்மாவும் சொல்ல, அவ்வளோ சீக்கிரம் அவர் ஒத்துக்கவும் இல்லை. எல்லாரும் ஒத்துக்கிட்டா அவர் ஒத்துக்கல. பிரச்சனை அப்படி தான் போச்சு. ஒத்துக்க வச்சுட்டாங்க சார், உட்கார வச்சு ஒத்துக்க வச்சுட்டாங்க. இதுதான் 26 எலெக்ஷன்ல அப்ப தெரியும் இந்த ரிசல்ட். குமார் வரேன் சொல்லக்கூடாது, 0க்கு போய் நின்னால் நிற்கும். ரைட் 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 ஜெட்ராம் சார், தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறது புகழேந்தியோட பார்வையாக இருக்குது. குமார் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதிமுகவுக்கு 19.4% இருந்துச்சு, பாஜகவுக்கு வந்து 18% வாக்குகள் இருக்குது, அதனால் நீங்கள் அந்த கணக்கெல்லாம் போட்டு பாருங்கள், ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி சொன்னார். ஏதாவது இருக்கா அப்படி? அது எப்படி பாஜகவை சொல்லும்போது கூட்டணியினுடைய பர்சன்டேஜ் சொல்கிறாரு, அதிமுக கூட்டணின்னு சொல்லாமல் அதிமுகவினுடைய தனிப்பட்ட கணக்கை சொன்னார் சொல்கிறாரு. சரி, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நிர்வாகிகள் அல்லது பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிற கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, நேற்று திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கி முடித்த மகிழ்ச்சியில் அதை கொண்டாடும் விதமாக, அதை அறிவிக்கும் விதமாக, பறைசாற்றும் விதமாக அதிமுக பிரதிநிதிகள் எல்லா தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் நேற்று வந்து கலந்துருக்கணும்ல. ஏன் எந்த தொலைக்காட்சி விவாதத்துக்கும் ஒருவர் கூட வரல? ஆதரவாளர்கள் மட்டும்தான், இன்னைக்கும் வரல. ஏன் அப்படி அவங்கள ஜஸ்டிஃபை பண்ண முடியாத என்ன பிரச்சனை அதில் இருக்கு? ஆதரவாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க எதையும் ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதிமுக பிரதிநிதிகளுக்கு என்ன கஷ்டம்? ஏன் வரல? அவங்களே இன்னும் இதை செரிப்பதற்கு கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார்கள்னு அர்த்தமா? அப்போ தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தானே இதில் தெரியுது. இல்லை, அப்போ திரும்ப சொன்னது போல இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு எந்த பலனையும் கொடுக்காது, இது பாஜகவுக்கு என்ன பலனை கொடுக்குன்னு சொல்லி சொன்னாரு. அப்படிதான் எடுத்துக்கணுமா? அதிமுகவை ஒரு இயக்கமாக பார்க்கிறவர்களுக்கு அதிமுகவுக்கு எந்த பலனும் இருக்காது. ஆனால் அதிமுகவில் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்து அமைச்சர்களாக இருந்து முறைகேடுகள் தொடர்பாக வழக்குகளை சந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த வாஷிங் மிஷினுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடும். அந்த சுயநலத்திற்காக, அந்த சொந்த நலனுக்காக அதிமுகவின் நலன்களையும் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் நலன்களையும் பாஜகவிடம் சமர்ப்பித்து விட்டார்கள் அப்படின்றது தான் அந்த கூட்டணியிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அது திமுகவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய கூட்டணி, அது ஒரு போட்டிங்கிறத ஏற்றுக்கொள்றதுல என்ன சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் ரைட்டு. போட்டி ரைட், தனித்தனியாக இருக்கிறதுக்கு யாராவது 2 பேர் சேர்ந்து இருந்தால் அது தனித்தனியாக இருக்கிறத விட கூடுதலான போட்டியாக அது இருக்குங்கிறதுல ஒன்றும் இல்லை. அதே சமயம் கான்ஸ்டன்டைன் சொன்னதையும் சேர்த்து தான் பார்க்கணும். சில ஈக்குவேஷன்ஸு இயல்பாக இருக்கக்கூடிய வலிமையை கூட குறைத்து விடும் அப்படிங்கிறதும் அரசியலில் இருக்கக்கூடிய. தமிழ்மணி சொன்னார்ல, என்ன பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது, இந்த பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு, இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லை அந்த பட்டியலில், அவங்க பட்டியலில் இருக்கு. கடந்த காலத்தில் இடைத்தேர்தல்களில் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள், அதிமுக தொண்டர்கள்னு நான் சொல்லலை, அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் ஒரு 15-20% வரைக்கும் திமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அது எதனால நடக்குது?
ஏதோ ஒரு குழப்பத்தை, ஒரு சரியான தலைமையை நிறுவி சரியான வழிகாட்டுதலை கொடுக்கிறதுக்கு, தொண்டர்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸை பூர்த்தி செய்கிற விதமான ஒரு தலைமையாக அதிமுக தலைமை இல்லை அப்படிங்கிறது அதில் ஒரு முக்கியமான பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, நேற்று விரைவாக அறிவித்ததுக்கு பின்னால் கடைசி நாளாக வச்சுக்குவோம் அல்லது கடைசி நாளைக்கு முந்தைய நாளாக வச்சுக்குவோம், அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தான், தமிழ்நாட்டு பாஜகவின் தலைவராக இருக்கும்போது தான் பாஜகவோட நீங்க கூட்டணியில சேர்றீங்க அப்படிங்கிறத அதிமுகவுக்கு உணர்த்துவதற்காகவும் நேற்று விரைவுபடுத்தி செய்ய இருக்கலாம். அது இல்லையா? அப்படி அது உண்மையாக இல்லையா? அது வரலாற்றில் அது அதர் சைடு அப்படித்தானே. இன்னைக்கு கடைசி நாள்னு சொல்றதுக்கு கரெக்ட் தான். இன்னைக்கு நீங்க சொன்னது சரி, கரெக்ட். இன்னைக்கு கடைசி நாள் இதோட வெளியே போ சொல்றது. அவர் இருக்கும்போது தான் நீங்க வந்து இருக்கீங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக அதை பண்றாங்க. கடைசி வெளியே போன்னு சொல்லியாச்சு சார். நேற்று நாமினேஷன் போட்டாச்சு, இவர் நேற்று நாமினேஷனே போடல. சிம்பிள். சரி, ஓகே. நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம், என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது அதிமுகவை மிரட்டி பணிய வைத்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இது சரியான பார்வை அப்படின்னு சொல்லி 71% பேரும், எதிரணி மீதான விமர்சனம் அப்படின்னு சொல்லி 7% பேரும், அமித்ஷா பேச்சுக்கான பதிலடி அப்படின்னு சொல்லி 4% பேரும், இது வழக்கமான பாஜக எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி 18% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. முதலமைச்சர் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது சரியான பார்வை அப்படின்னு சொல்லி 71% பேர் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. குமார், இன்னொரு விஷயத்துக்குள்ளே வரணும். அதாவது டிடிவி தினகரன் சொல்கிறாரு, நாங்கள் ஓபிஎஸ்ஸை ஒதுக்கி எல்லாம் விடலை, அவரும் இங்கே தான் இருக்கார், அவரையும் அரவணைச்சு தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட்டணியில் வந்து அதாவது ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு மாதிரி குழப்பத்தை உண்டாக்காதா கூட்டணிக்குள்ள? இல்லை, அதாவது அதிமுக கூட கூட்டணி சேரும்போது தான் இந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கு குழப்பம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் வர முடியும். ஆனால் அவங்கெல்லாம் இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்கிறார், நாங்கள் என்டிஏவோட கூட்டணி, மோடியோட கூட்டணின்னு தான் சொல்கிறார். தென் மாவட்ட கடந்த தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தென் மாவட்டங்களான தஞ்சாவூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த தென்காசி, இந்த மாவட்டங்கள் அனைத்து ஓட்டும் கணிசமான அளவிற்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தி இருந்தது. அது இப்போதைக்கு அவங்க எல்லாம் டிடிவி தினகரன் சொல்லிவிட்டார், அநேகமாக ஓபிஎஸ் வந்து இதில் இந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்துருவார். ஓபிஎஸ் வராமலாம் இருக்க மாட்டார். ஆனால் அதிமுகவுக்கு கூட இருக்காது, ஃப்ரேமுக்குள்ள வருவாரு. தொண்டர்கள் வாக்களிப்பாங்களா? ஃப்ரேமுக்குள்ள வர்றது ஓகே, ரைட், கையை பிடிச்சி தூக்கி தொண்டர்கள் தாராளமாக தொண்டர்களுக்கு இப்போ தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக ஆட்சி மேலே நிறைய அதிருப்தி இருக்குது சார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் உள்நோக்கம் கிடையாது. நான் எல்லா கட்சியிலும் குறை இருந்தாலும் சொல்லுவேன், நிறைய இருந்தாலும் சொல்லுவேன். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. நான் இப்போ தென் மாவட்டத்தில் தான் இருந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆகையினால அதிமுகவிற்கு முக்குலத்தோர் வாக்கு கண்டிப்பாக 100% இந்த கூட்டணி அமைந்தால் கிடைச்சதுன்னா, ஏற்கனவே 48 லட்சம் ஓட்டு பாஜக கூட்டணிக்கு, அதிமுகவுக்கு 80 லட்சம் ஓட்டுக்கு மேல நீங்க எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்க, முதலமைச்சர் டென்ஷன் வரத்தான் செய்யும். அவர் தொடர்ந்து நம்ம தான் இருக்க போறோம், அதிமுக நிறைய பிளவுகள் இருந்தது, பாஜகவும் இது கூட்டணி ஆகாது என்று அவர் குமார் உங்க ஆடியோல ஏதோ பிரச்சனை, நான் சரி பண்ண சொல்றேன். அதுக்கு தமிழ்மணிட்ட கேட்டு வந்துடுறேன். வர பேசலாம். தமிழ்மணி சார், இப்போ வந்து ஓபிஎஸ் ஒரு தொகுதியிலேயே போட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சட்டமன்ற தேர்தல் சரி, ஓகே, போட்டிடுறாரு அப்படின்னு சொன்னா, அங்க அதிமுக எடப்பாடி அவர் அங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைப்பாங்களா, இல்லை இவரை காலி பண்ணி தீர்ந்து நினைப்பாங்களா? ரொம்ப நல்ல கேள்வி சார், நான் தப்பா எடுத்துக்கல. 2021 தேர்தலில் 21 சீட்டில், எம்எல்ஏ சீட்டில் அதிமுக தோத்ததுக்கு ஒரே காரணம் டிடிவி ஓட்டை பிரிச்சது. ஆன் ரெக்கார்ட். ஓகே, நான் கண்டுபிடிச்ச ஒன்று சொல்லல இதை. ஓகே, அது அப்படியே ஏன்னா அவங்க முதல்லயே பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க, அது கண்டினியூ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த பிரிவும் அவரை வெளியே அனுப்பணும்னு பேச்சே கிடையாது. நீங்கள் சொன்ன நபர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தர் பேரில் எம்ஜிஆர் அதிமுக புக் பண்ணி வச்சிருக்கிறார். ரெக்கார்டில் எனக்கு சொந்தமாக தெரியாது. அவரும் பிஜேபி கூட்டணியில் வந்துடுவார்.
ஸோ ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க போறாரு அப்போ சார். ஓபிஎஸ் அப்படின்னு சோசியல் மீடியா சரி சரி நான் எலெக்ஷன் கமிஷன்ல இல்லை, நான் சொல்ல முடியாது. அவருடைய நண்பர் ஒருத்தர் எம்ஜிஆர் அதிமுக கிட்டத்தட்ட ரிலையபிள், எனக்கு தெரியாது, புரிஞ்சுக்குங்க. அவரும் வந்துருவார். சசிகலாவை தவிர மீதி அவங்களும் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் நான் தானே, அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட நாளைக்கு காலையில் சொல்லிக்கலாம், நீங்கள் ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடி நான் வேற ஒன்று யாரையும் தப்பாக பேச விரும்புகிறேன். ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ள வந்தாதான் எடப்பாடிக்கு சிக்கல். அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் ஜெயிக்க யாருக்கு என்ன சார் பிரச்சனை? ஓகே சார், இப்போ சசிகலா என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, அதுதான் குமார் சொன்னார். இப்போ நயினார் நாகேந்திரனே அதுக்கு தானே கொண்டாடினாங்க. எடப்பாடி சொல்லி அவரை கொண்டாடல, இவரை வெளியே அனுப்புன்னு எடப்பாடி சொன்னார். ஸ்ட்ராங்காக ஒத்துக்கிறோம். அவரை உள்ள கொண்டான்னு அவர் சொல்லலை, அவங்களே சொன்னாங்க இந்த கம்யூனிட்டி பெட்டரு. ஓகே, ஒவ்வொன்றா ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டு நாடாரு பை டேர்ன்ஸ் அவங்க பார்த்துட்டாங்க. பிஜேபியில் இவரை பார்த்தாங்க, இப்போ கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு. அதனால் அந்த சசிகலாவை சேர்க்கலைங்கிறதும் அதில் அடிபட்டு போயிடும். மிகச்சிறந்த கூட்டணியாக அமையும். சரி, இப்போ நம்ம இவர் புகழேந்தி மாதிரி வெளியில் இருக்கிறவங்க, புகழேந்தி, கேசிபி, இவங்களோட நிலைமையெல்லாம் சார் அவங்கள தான் சொல்லியாச்சு. கட்சியை விட்டு சரியாவோ தப்பாவோ அமிச்சாச்சு. வழக்கும் போட்டாங்க அவங்க, அந்த வழக்கு ஜெயிக்கலை, அவ்வளவுதான். இல்ல ராஜா, எஸ் சார், ஒரு சின்ன பாயிண்ட் கிட்டத்தட்ட ஐயா திரு தமிழ்மணி அவர் சொல்றது போல கிட்டத்தட்ட 100% அமமுக இந்த கூட்டணியில இருக்கும். அதுல எனக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. பாஜக, ஏன்னா அமமுக இன்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதிமுகவுடைய ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபோர்ஸா தான் இருக்காங்களே தவிர, திரு டிடிவி இன்னைக்கு வெளிப்படையா சொல்லிட்டாரு, திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு எந்தெந்த கட்சிகளோட ஒன்று சேர வேண்டுமோ நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சோ அவர் வெளியே அனுப்பப்படுவார் என்று அதற்கு வாய்ப்பு உறுதியாக இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன ஆகுங்கிறது இட்ஸ் லிட்டில் மோர் ட்ரிக்கி. ஏன்னா அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாக்க அந்த கட்சிக்கு பாஜக கோட்டால இருந்து ஏதோ ஒரு சீட்டை கொடுக்குறாங்க, அது ஏதோ பண்றாங்க. அதிமுக போய் கேம்பெயின் பண்ணாம இருக்கலாம். ஆனால் அமமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 99% அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில், அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஏதேனும் ஒரு இன்டைரக்ட் மெத்தட்ல அவங்க கூட்டணியில இருப்பாங்க. அதுக்கு என்ன வழினாக்க, எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி இருக்கிறது, அதிமுகவோட நேரடி கூட்டணி இல்லை என்று கூறிவிட்டு பாஜக கொடுக்கப்படும் இடங்களில் இருந்து ஒரு ஷேர் அமமுக அது ஒரு உள்ஒதுக்கீடு மாதிரி போயிடும். ரைட், வர புகழேந்தி குறுக்கிட்டாரு. புகழேந்தி சுருக்கமா? ஒண்ணுமே இல்லை, நீங்க சொல்லும்போது உங்களை தான் பிடிக்கிறேன் திருவேங்கடம் சார. ஓபிஎஸ்க்கு என்ன இடம், அவர் உள்ளதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொன்னதா நீங்க சொன்னீங்க. அவரை அமித்ஷா கட்டிப்பிடிச்சு தழுவி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரா? நான் தெரியாம. அவர் தான் நேற்று உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மருத்துவமனைக்கு போயிருந்தாரு சார். ஏன் மருத்துவமனைக்கு போனாரு? எங்க ஜனநாயக கூட்டணியில தான் இருக்காங்கன்னு சொல்லி மருத்துவமனையில் போய் பார்த்துட்டாரா அமித்ஷா? இவர் என்ன அவருக்கு போய் சொல்றது? என்ன சார் இது தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரையுமே பார்க்கல சார். சார் உள்கட்சி விஷயம் நாங்கள் தலையிட மாட்டோம், அதில் இது இன்டர்னல் ப்ராப்ளம், அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு பெருந்தன்மையாக சொன்னார்ல. 2017 உள்கட்சி பிரச்சனையில் என்ன சார் அக்கறை வந்தது? எல்லாரையும் கூட்டு, 2 பேர்த்தையும் கூட்டு கையை தூக்கி வித்யாசாகர் தூக்குவார், பிரைம் மினிஸ்டர் தூக்குவார், ஹெட் ஆஃபீஸுக்கு வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தங்கமணியை வேலுமணியை டெல்லி கூட்டு போய் ஓபிஎஸ்ஐ டெப்டி சிஎம் ஒத்துக்கோன்னு சொல்லி அப்போ உள்கட்சி பிரச்சனையில் தலையிட்டீங்களே, இப்போ தலையிட முடியாதுன்னு சொல்கிறீங்களே, என்ன சார் நாடகம்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வாட் இஸ் திஸ் யூ டெல் மீ? ஏதாவது பகுத்தறிவோடு இருக்கணும் இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ரைட் ரைட் இதெல்லாம் இவர் சொல்றாரா பன்னீர் சொல்றதுக்கு? இவர் சார் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். என்னைக்கு ஓபிஎஸ் நீங்க சொன்ன, நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் வீட்டுக்கு தேடிட்டு போனாரோ அன்னைக்கு அவர் காலியானார். என்னைக்கு மிஸ்டர் அண்ணாமலை, நான் பேர் சொல்ல விரும்பல, அவரோட சேர்ந்தாரோ அண்ணாமலை காலியானார். இதுதான் உண்மை. சுருக்கமா இப்ப ஓபிஎஸ் தினகரன் எல்லாரையும் பத்தி பேசுறதுனால எனக்கு பீகார்ல என்ன நடந்ததோ அது நினைவுக்கு வருது.
பாஜகவோடு தான் நாங்கள் கூட்டணி, அதிமுகவோடு இல்லை அப்படின்னு அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர்கள் எல்லாரும் வெவ்வேறு கட்சிகள் ஆரம்பித்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, அவங்க பாஜகவோடு தான் கூட்டணின்னு சொல்லுவாங்க. பாஜக அதிமுகவோடும் சவாரி செய்யும், அவர்களோடும் சவாரி செய்யும். பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள், அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அவங்க கேண்டிடேட் போடுவாங்க. இப்படி ஒரு வினோதமான கூட்டணியை பீகாரில் செயல்படுத்தி காட்டியது போல தமிழ்நாட்டிலேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நடக்கும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. முடிச்சிடுறேன். அதாவது மாண்புமிகு முதலமைச்சரினுடைய ஆட்சியின் மீது யாருக்கும் வெறுப்பு இருப்பதாக தெரியவில்லை. இதுவரைக்கும் பத்திரிகைகள் நடத்தி கொண்டிருப்பதில் ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிறது. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக இணைந்திருப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக 2026 வெற்றி பெறும் என்பது கட்டியம் கூறுகிறது. நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.